வணக்கம் நண்பர்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். போலியான இந்த உலகத்தில் பலருக்கு கேலி ஆகி போனது சிலரின் உண்மையான அன்பு. உரிமை உண்டு என்று எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பது நன்றே. புது நண்பர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுயநலத்திற்காக உன்னோடு சிரித்து பழகும் உறவுகளை விட ஏதோ ஒரு மூலையில் உனக்காக கண்ணீர் சிந்தும் உறவை நேசி. கிடைக்காத இடங்களில் அன்பை வெளிக்காட்டாத அடி வாங்கி கொண்டே இருப்பாய் உன் வாழ்வின் இறுதி வரை. உலகின் மிக கொடுமையான ஒன்று நம் அன்பை புரியாது நோகடித்தவர் மீண்டும் திரும்பி வருவார்கள் என காத்திருப்பது. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவு மன அமைதியை நிம்மதியும் கிடைக்கும். எந்த சூழ்நிலையிலும் எவரையும் நம்பாதீர்கள். இப்போதுள்ள மனிதர்கள் எல்லாம் எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் துரோகம் இழைக்க கற்றுக்கொள்கின்றனர். தனிமை எதை புரிய வைக்கிறதோ இல்லையோ, இவ்வளவு நாள் இவ்வளவு பெரிய முட்டாளா நாம இருந்திருக்கின்றோம் என்பதே நிச்சயம் புரிய வைக்கும். நம்மை தேவைக்கு பயன்படுத்துபவர்களே தான் தேவையானவர்கள் என நம்பி கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும், யாரையும் நம்பித்தான் இருக்கக்கூடாது. உங்களை வேண்டாம் என்று விலக்கியவர் திரும்பி வரும்போது திரும்பி கூட பார்க்காமல் செல்லும் அளவிற்கு மனதைரியமும் திமிரும் இருக்க வேண்டும் உங்களுக்கு. உங்களை விட்டு சென்றவர் திரும்பி வரலாம், ஆனால் திரும்பிதான் வருகிறார் என்று ஒருபோதும் நம்பிவிடாதே. மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை உன் மனது தாங்காது. உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மரியாதை இல்லை என தெரியும் போது ஒதுங்கி இருப்பது தானே நல்லது. ஒதுங்கி இருங்கள், வாழ்வில் சிறந்த மாற்றம் வரும். ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில்லுங்கள், பரவாயில்லை. ஆனால் எப்போதும் ஒருவர் கூட எதிர்பார்த்து நிற்காதீர்கள். நினைக்காத பொழுதுகளில் ஏமாற்றம் தந்து விடுவார்கள். யாரிடமும் உங்கள் வழியை பகிர்ந்து கொள்ள நினைக்காதீர்கள். நம்மிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவர்களிடம் நம்மை பற்றி சிறிது மகிழும் உறவுகள் வாழும் உலகம் இது. யார் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்காதீர்கள். நம்பிக்கை உடையும் போது உள்ளம் உடைந்து தான் போகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன் நண்பர்களே. மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.